நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஊர்னு ஒரு குல்ஃபி கடைக்கு வந்திருக்கோம். அது அதோட வெளி தோற்றம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு நார்மலாக ஒரு தள்ளு வண்டியில் அழகாக ஒரு லைட்டிங் வச்சு ஒரே ஒரு பையன் மட்டும் அழகாக வித்துட்ருக்காரு. நாங்கள் இப்போ வந்து மெனு கார்டு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எது வேணும்னு பாடுறா சக்தி ஸ்ரீ. எல்லாமே 40 ரூபா தான். 40 ரூபா தானே ப்ரோ? 40 தான். நீங்கள் ஒரு பேஜ் வச்சுருக்கோங்க, அதில் போயிட்டு பாருங்கள். நம்ம ஊர் குல்ஃபி பெரம்பலூர். சரி, உங்களுக்கு என்னென்ன வேணும் சொல்லுங்கள். உங்களுக்கு இதில் எது வேணும்னு பார்த்து சொல்லுங்கள். எனக்கு எந்த குல்ஃபி வேணும்? ட்ரை ஃப்ரூட். கூவாவா? கூவானா என்னங்க? கொய்யா. கொய்யாவோட ஃப்ளேவர் கொய். ஓகே வந்து ட்ரை ஃப்ரூட்னு ஒரு குல்ஃபி ஒன்று இருக்கு. அந்த குல்ஃபி தான் நான் இப்போ வந்து வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு என்னடா வேணும்? உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. ஸ்ரீ தான் ஸ்பான்சர் பண்ணுறா. ஸ்ரீ 5 lakhsல வந்து ஸ்ரீ வாங்கி தர மாட்டாராமா? அவன் தான் நீங்கள் வந்து ஸ்பான்சர். ஓகே, சூப்பராக இருக்கு. நட்ஸ்ன்னு போடுறதால இங்கே பாருங்க, கீழே எல்லா நட்ஸும் இருக்கு. நட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. கீழே வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. இதையும் வந்து ஒரு நாள் வந்து அனுபவிச்சு பாருங்க. பெரம்பலூர்ல நம்ம 4 ரோட்டுக்கு போற வழியில புது பஸ் ஸ்டாண்டை தாண்டி நம்ம ஹெச்பி பெட்ரோல் பங்க் பக்கத்துல நம்ம ஊர் குல்ஃபின்னு ஒன்று இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. ஓகே, நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்குல்ல? நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்லும் போதே அண்ணா சிரிப்பா பாத்தீங்களா? இப்படி சிரிக்கிறாரு, வெக்கப்படுறாரு வேற. பார்த்தீங்கன்னா பிஸ்தா பாதாம் நல்லாயிருக்கும், அப்புறம் மலாய் குல்ஃபி நல்லாயிருக்கும், சாய் குலாப் நல்லாயிருக்கும். இது மூணும் பெஸ்ட் ஃப்ளேவர். இதில் உங்களுக்கு ஃபேவரட் என்ன ப்ரோ? என்னோட ஃபேவரட் வந்து பிஸ்தா பாதாம் தான். பிஸ்தா பாதாம் எல்லாமே ஒரே ரேட்டு தானே? இப்போ நீங்கள் பிஸ்தா பாதாமும் ட்ரை ஃப்ரூட்டும் சாப்பிட்டீங்க, இதில் எது பெஸ்ட்டாக இருந்ததுண்ணா? எனக்கு பிஸ்தா பாதாம் தான் நல்லா இருந்தது. பிஸ்தா பாதாம் ஓகேண்ணா. ரெண்டுமே ஓகே தான். ஒன்றுக்கு ஓகே ஓகேண்ணா. இதில் இன்னும் நிறைய ஃப்ளேவர் இருக்குது. சரி சரி. இன்னும் வெட்டிங் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணுறோம். அப்படிங்களா? ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. பிரியாணி குல்ஃபிலாம் சாப்பிட்டு இப்போ மூவி போகலான்னு கிளம்பிட்டோம். மூவிக்கு வந்து சடனாக பிளான் பண்ணது. சரி மூவி போவோம். இப்போ நம்மளோட பயணம் மூவி நோக்கி.